சட்டசபையில சபாநாயகர் ஒரு செய்தியை நேத்து பேசுறாரு. சட்டமன்ற உறுப்பினர்கள் ரொம்ப ஒழுக்கமா ரொம்ப மரபை பேணி நடக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய செய்கை, நீங்களுடைய பேச்சு, உங்களுடைய முகபாவனை ரொம்ப ஒழுங்கினமாக இருக்கிறது. பொதுவா எல்லாருக்குமான ஒரு செய்தியாக அவர் சொல்றாரு. ஏனென்றால் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று பேரவையில் சில உறுப்பினர்கள் அவையில் உள்ள மற்ற உறுப்பினர்களை கேலி செய்யும் வகையில் செய்த முகபாவனைகள் மற்றும் சைகை மொழிகள் பேசியவை கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளங்களில் ஊடகங்களிலும் வேகமாக பரவி வருகிறது. இது சட்டமன்ற பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் குறைக்கும் வகையிலான செயலாகும். இந்தியாவில் உள்ள பிற சட்டமன்ற பேரவைகளுக்கு எடுத்துக்காட்டாகவும் நூற்றாண்டு வரலாற்று பெருமை கொண்ட இந்த மாமன்றத்தின் மரபினை காத்திடும் வகையிலும் கண்ணியத்தினையும் மாண்பினையும் உயர்த்தி பிடிக்கும் வகையிலும் பேரவையின் சில நிகழ்வுகள் நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படுவதால் மாண்பு உறுப்பினர்கள் தங்களது பொறுப்பினையும் கடமையினையும் உணர்ந்து இதுபோன்ற கண்ணிய குறைவான செயல்களில் இனிவரும் காலங்களில் ஈடுபடக்கூடாது என அறிவுறுத்துகிறேன். இன்றைக்கு முதலமைச்சர் நான் ஒரு செயல் செஞ்சுக்கிட்டுமா, நான் ஒரு ஆக்ஷன் பண்ணட்டுமா அப்படின்னு சபாநாயகர்கிட்ட கேட்டு அது என்ன செஞ்சிருப்பாரு உங்களுக்கே தெரியும். இப்படியான ஒரு செய்தியை செய்துவிட்டு சட்டசபையினுடைய மாண்புக்கும் மரபுக்கும் எதிராக ஒழுங்கீனமான செயல் என்று எதை சபாநாயகர் கடுமையாக கண்டித்துக் கொண்டாரோ, இதன் பிறகு இது நடக்கக்கூடாது என்று எச்சரித்தாரோ, மறுநாளே அதை செய்யக்கூடியவராக முதலமைச்சர் இருக்கிறார்.